شكرا يا ربي شكرا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த தர்பியா வகுப்பிலே நாம் எல்லாம் தொடராக பங்கு பெற்று அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நம்முடைய நெஞ்சங்களிலே நிறைவாக என்றும் பசுமையாக வைத்திருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல முயற்சிகளை ஏற்றுக்கொண்டு இம்மை மறுமையில் அளப்பரிய கூலிகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இன்றைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி, அவர்களுடைய சிறப்புகள் பற்றியான சில தகவல்களை நமக்குள் பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே ஒட்டுமொத்த மனித குலமும் சிறந்து விளங்குவதற்காக பல படிப்பினைகளை, பாடங்களை வரிசையாக சொல்லி வருகின்றான். அதிலே நேரடியாக கட்டளை இருக்கின்றது. அதுபோன்று வரலாற்று உதாரணங்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்படி நிறைய விஷயங்கள் குர்ஆனிலே உதாரணங்கள், பொதுவான உதாரணங்கள் இருக்கின்றது. ஈமானுக்கு ஒரு உதாரணம், கலிமத்துன் தையிபாவுக்கு உதாரணம் ஷஜரத்துன் தையிபா, தூய்மையான வார்த்தைக்கு உதாரணம் நல்ல மரம் அப்படின்னு அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அது மாதிரி இணை வைப்பாளர்கள் இருக்கிறாங்களே, அல்லாஹுடைய இடத்துல வேற யாரையாவது வச்சு அவங்கள்ட்ட போய் குழந்தை பாக்கியத்துல இருந்து, வீட்டு கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து புலம்புகின்றார்களே, வணங்குகின்றார்களே, அவர்களிடத்தில் பாதுகாப்பு கேட்பதற்கெல்லாம் அல்லாஹ் உதாரணம் சொல்லும் பொழுது சிலந்தியின் வீட்டை சொல்கிறான். சில உதாரணங்களின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா விளக்குகின்றான். சில வரலாறுகளின் மூலமாக விளக்குகின்றான். சில நபிமார்களுடைய 25 நபிமார்களை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. நல்லவர்களை பற்றி பேசுகின்றது, தீயவர்களை பற்றியும் பேசுகின்றது. இந்த மார்க்க என்ன செய்கிறது, அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்ஆன்ல நிறைய வரலாற்று உதாரணங்களை எல்லாம் சொல்லுகிறான். அப்ப வரலாறை நீங்க பாருங்க, நமக்கு முன்னாடி சென்ற நல்ல அடியார்களை பாருங்க. அது மாதிரி முன்மாதிரி பெண்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். உலகத்திலேயே சிறந்த பெண், முன்மாதிரி பெண் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆசியா அம்மையாரை கொண்டு வந்து முன்னிறுத்துகின்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து காட்டுகின்றான். கைரு நிசாயில் ஆலமீன், ஒட்டுமொத்த பெண்களிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா, 4 பேரு அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரையும், ஆசியா அம்மையாரையும் இம்ராத்து ஃபிரௌனுடைய மனைவியையும், அது போல நம்ம மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், கதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இப்படி இவங்களை எல்லாத்தையும் என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க அப்படின்னு. அப்ப அவர்களுடைய வாழ்வை தொட்டு நம்ம போகும் பொழுது இந்த குர்ஆனுக்கு அவங்க எப்படி கட்டுப்பட்டாங்க, மார்க்கத்தை அவங்க எப்படி கட்டுப்பட்டு நடந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, இத தங்களுடைய வாழ்க்கையில எப்படி இணைத்து வாழ்ந்து கொண்டார்கள் என்பதை எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வாசகத்தை சொல்றான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தைய முதன்மை சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு வெற்றி சமுதாயத்தை பற்றி பேசுகிறான். யார் அப்படின்னா சஹாபாக்கள் தான். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு களப்பணியாற்றியவர்கள். இன்றைக்கு நாம பல்வேறு பணிகள்ல ஈடுபடுறோம், பல்வேறு உதவிகளை நாம செய்கின்றோம் இல்லையா. ஆனால் ஆரம்ப காலகட்டம் இஸ்லாத் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் 40 வருஷம் விட்டுருங்க, அது நபித்துவத்திற்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் 40 வருஷம் நபித்துவத்திற்கு முன்னாடி உடைய வாழ்க்கை. நபித்துவத்திற்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு பகுதி பகுதியா இருக்கும். அதுல ஆரம்பத்துல 3 வருஷம் ரொம்ப ரகசியமா பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கெல்லாம் நாம பிரச்சாரம் பண்றதை யோசிச்சு அப்படிலாம் பார்க்க முடியும். இன்னைக்கு பாருங்க, நாம பயான் பேசிக் கொண்டிருக்கின்றோம், அங்கு படம் பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, உடனடியாக அது யூடியூப் சேனலில் வைரல் ஆக்கப்படுகின்றது.
இப்போ கேட்கறாங்க, அப்புறமா பாக்குறோம், அப்புறமாவும் அது கேட்கலாம், மைக்ல பேசலாம், எத்தனை ஸ்பீக்கர் இப்படிலாம் இருக்குது. ஆனா உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல பிரச்சாரம் செய்யும்போது ரகசியமா இருந்துச்சு. தாருல் அர்கம் அப்படிங்கிற ஒரு சஃபா, இன்றைக்கு உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் அங்க பார்க்கலாம், சஃபா மருவாவுக்கு இடையில சஃபாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இல்லம் தான். கீழே சஃபா மலை பெருசா இருக்கு, இப்பெல்லாம் மலையை வந்து அறுத்து எடுத்துட்டாங்க. இன்னைக்கு மலை சஃபால போய் சின்ன சஃபா வல் மருவத்தமின் ஷாயிரில்லான்னு சொல்லி அங்க சகி செய்யும் பொழுது நாம மார்பில்ல தான் சகி செய்யறோம். நம்ம வந்து கல்லுல என்ன செய்யலாம், ஆஜர் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நம்ம போகலாம். அதுலயும் பாருங்க நமக்கு இலகுவா இருக்குது. ஆஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரை தேடி கொண்டு ஓடினாங்களே இங்கே எங்கேயுமா, அந்த சஃபா வேற, அந்த மருவா வேற, அந்த தொங்கோட்டம் வேற. நாமெல்லாம் இதுக்கே உட்கார்ந்துடுறாங்க, இதுக்கே பாதி தூரத்துல சில பேர் உட்காந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு வர அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளை நிறைய பார்க்கலாம். இதுக்கே அப்படியான்னு சொல்லி மிக திகைச்சு போயிடுறாங்க. ஆனால் அன்றைக்குள்ள நிலவரம், அந்த சபாவுக்கு கீழே இருந்த ஒரு வீடு தான் யாருடைய வீடு, தாருல் அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அர்க்கம் பின் அபில் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்லம். அந்த இல்லத்துல ரகசிய பிரச்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு மனிதர் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. மக்களை வந்து நசுக்கி போட்டு மூட்டை பூச்சி மாதிரி நசுக்குனாங்களே, வதச்சாங்களே, திட்டுனாங்களே அந்த ஆரம்ப காலகட்டத்துல. ஏன்னா ஃபத்ஹே மக்காவுக்கு பிறகு, மக்கா வெற்றி அடைந்த பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு மனிதர் சிறந்த இடத்திற்கு செல்கிறார். ஆரம்பத்துல வழங்கணும், ஒரு மனிதரை இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம், இந்த குர்ஆன், இந்த நபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஏன் அந்த சிறந்த இடத்திற்கு அந்த மனிதர் சென்றார் என்று ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? ஒரு காரணம் இருக்கணும்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தனிச்சிறப்புகள் என்று சொன்னால் ஒரு பெரிய பட்டியல் என்ன செய்ய முடியும், போட முடியும். அதுல வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு, நபிமார்களுக்கு பிறகு இந்த உம்மத்துல ஒரு சிறந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள்ல நார்மலான அல்லாஹ்விலிருந்து வஹியை பெறாத, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை பெறுகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கின்றார்கள், அல்லாஹ் பேசுகின்றான், இதெல்லாம் இருக்குது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் சாதாரணமான மனிதர்கள்ல இறை தூதர்களுக்கு பிறகு ஒரு சிறந்த இடத்தை பெற்ற ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அவங்க யாருதான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நல்ல வேலைங்க. அப்ப எங்க போயிருச்சு, எங்க கொண்டு போய் வச்சிருக்கு மார்க்கம், மிகப்பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. சரியா? அந்த மாதிரி இந்த மார்க்கம் வந்து அவங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்புல இந்த உம்மத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் கலீஃபாவாக நியமிக்கப்பட்டவங்க யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. எவ்வளவு உயரமான இடத்துக்கு போயிறாங்க பாருங்க. உயரமான இடம் எவ்வளவு உயரம், உச்சம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்து இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதும் அடுத்துதான், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதும் அடுத்துதான். ஆனா பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்கின்றது, சிறந்த இடத்தை மார்க்கும் குலஃபாய் ராஷிதீன், நேர்வழி பெற்ற சஹாபாக்கள், சத்திய பாதையில் சென்ற இந்த சஹாபம் கலீஃபாக்கள் என்று சொல்லும் பொழுது அதுல 4 பேரை சொல்லும் போது யாரதான் ஃபர்ஸ்ட் சொல்றோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ஏன் அப்படி இந்த இடத்துக்கு போனாங்க, இதுதான் நாம திங்க் பண்ண வேண்டியது. அவங்களுக்கு இந்த சிறப்பு இருக்குது என்று ஏற்றுக்கொள்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்றது ஒரு முக்கியம். இந்த சிறப்பான இடத்திற்கு அவர்கள் தங்களை எப்படி தகுதிப்படுத்தி கொண்டார்கள், எப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதரை அந்த இடத்திற்கு தேர்ந்தெடுத்து கொண்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு நிலைகளிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை முன்னாடி கொண்டு வந்தாங்களே, ஏன், எதனால் என்று நாம் யோசித்து பார்த்தால் அதுதான் மிக முக்கியமானது. அதுதான் நமக்கு தேவை என்னன்னா, அவங்க சிறப்பானார்கள் அல்ஹம்துலில்லாஹ், அதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏன் சிறப்பானார்கள் என்பதை அறிந்து கொள்ளணும், எதற்காக அறிந்து கொள்ளணும், அந்த சிறப்பு பாதையில நம்ம செல்லணும். அதுதான் வெற்றி பாதை. அதான் என்னது வெற்றி பாதை, அதுதான் நேரிய பாதை. அவங்க சிறப்பானார்கள், அவர்களை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்கிறோம், அவர்களை புகழ்கிறோம், கலீஃபா என்கிறோம். இந்த உம்மத்தில் சிறந்த இடத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொல்கிறார்கள். அஷரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கம் வழங்கப்பட்ட 10 பேர் என்று 10 பேரை சொல்கிறார்களே. அந்த 10 பேர்ல ஃபர்ஸ்ட் யாரு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அப்ப என்ன ஒரு இடத்துக்கு வர்றாங்க, இன்னைக்கு சித்திக்னு பேர் வைக்கலாம்,
அபூபக்கர் என்று பெயர் வைக்கலாம், ஆனால் அந்த தன்மை பொருந்திய ஒரு வாழ்வுக்கு உரியவராக மாறணுமே, அதுதான் முக்கியம். அதுதான் அந்த தன்மை பொருந்திய வாழ்வுக்கு நாம முற்பட்டு விட்டோம் என்று சொன்னால் நாம இன்ஷா அல்லாஹ் நட்பாதையில் வேகமாக சென்று விடலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்களேன். அல்லாஹ் என்ன ஆர்டர் போடுகிறான்? யார் சூரத்து நிசாவுல வரக்கூடிய ஒரு வசனம், அல்லாஹ்வுக்கு யார் கட்டுப்படுறாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு யார் கட்டுப்படுறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு அருள் செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல்ல நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு, இவர்களோடு மறுமையில் இருப்பார்கள். அப்படின்னா எங்க இருப்பாங்க? சொர்க்கத்துல இருப்பாங்க. சொர்க்கத்துல எங்க இருப்பாங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் அலா என்கின்ற உயர்ந்த இடத்துக்கு. அதானே அது வஹஸுன உலாயிக ரஃபீகா. இது ஒரு சூப்பரான ஒரு நட்பு என்று அல்லாஹ் சொல்றான். நம்ம நட்பிலேயே நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, அவங்க காலத்துல வாழ்ந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் அவங்களுக்கு தோழிகளாக தோழர்களாக நாம் அவர்கள்ட்ட இருக்கணும்னு சொன்னா அவர்களுடைய பண்புகளை பார்த்து அவர்களை நேசிக்கிற பாருங்க, அது கொண்டு போய் சேர்த்துரும். நீங்க யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்க மறுமையில இருப்பீர்கள். அப்ப இந்த தலைப்பு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏன் அந்த சிறந்த இடத்தை பிடிக்கின்றார்கள்? அவர்கள் நபிமார்களுக்கு பிறகு சிறந்தவர்களாக, உம்மத்துல குலஃபாவே ராஷிதீனாக, அஷரத்துல் முபஷரா 10 சுப செய்தி சொல்லப்பட்ட 10 பேருங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு தனிச்சிறந்த தோழர். அப்படிதானே? எப்போ? நபித்துவத்திற்கு முன்னாடியும் தோழர், நபித்துவத்திற்கு பின்னாடியும் தோழர், சின்ன பிள்ளையில இருந்தே தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாவாவை சொன்னாங்க பாருங்க, இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு சொன்ன உடனே அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் யாரு? ஆரம்ப கட்டத்துல. சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு மனிதரை நாம பார்க்கிறோம், அவருடைய வரலாறை பார்க்கிறோம், அவருடைய சிறப்புகளை பார்க்கிறோம் என்று சொன்னால் அந்த சிறப்புகள் நம்மிடம் கடத்தப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அந்த நியத்தை வச்சுக்கிடுங்க. அந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த வழியில நாம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் முன்னிலையில நாம இருக்கணும். அல்லாஹ் அதை சொல்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். முந்தைய சமுதாயம் அவர்கள் முஹாஜிர்களிலே, முஹாஜிர்கள்னா மக்காவில் ஹிஜ்ரத் செய்தவர்கள், அன்சாரிகள் என்றால் மதீனத்து அன்சாரிகள், அவர்களை நல்வழியில் பின்பற்றியவர்கள். அவ்வளவு பேரை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்கள் அவ்வளவு பேரை அல்லாஹ் மன்னித்தான் என்கிற தகவல்லாம் குர்ஆன்ல என்ன செய்து நிறைய காணப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நல்ல ஒரு தோழராக இருந்தார்கள். அது மாதிரி அவர்களோடு ஹிஜ்ரத் செய்த தோழர், எவ்வளவு தோழர்கள் இருந்தாங்க. ஆனா பாக்கியம் யாரு கிடைச்சிச்சு? எவ்வளவு பெரிய விஷயம் இது! சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு விஷயம் ஒரு முன்னெடுப்பு செய்யும் பொழுது அதுல ஒரு நபியோடு அந்த பணியை செய்யறது அது ஒரு பெரும் பாக்கியம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு தேர்வை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு தேர்வை வைத்திருந்தான் என்று சொன்னால் ஏன் வச்சான்? அப்ப அந்த இடத்துக்கு ஃபிட்டா இருந்தாங்க, அந்த இடத்துக்கு தகுதிப்படுத்திக்கிட்டாங்க. தங்களுடைய ஈமானால் முந்தி இருந்தார்கள், அர்ப்பணிப்புகளால் முந்தி இருந்தார்கள், நேசத்தால் முந்தி இருந்தார்கள், தன் நிகரில்லாத தன்மைகள் பல தன்மைகளால் அவர்கள் முந்தி இருந்ததனுடைய விளைவு அல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சுட்டான்? உயர்ந்த இடத்துல கொண்டு போய் இம்மையிலேயே அவங்கள அல்லாஹ் காமிச்சுட்டா அவங்க ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், மாமனிதர் என்று. சரிங்களா? அப்போ அல்லாஹ் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இஸ்லாத்துக்கு வர்றது அவங்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட ஒரு 2.5 வயசு டிஃபரன்ஸா இருக்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுடைய இயல் பெயர் அப்துல்லா பின் அபி குஹாஃபா. அப்துல்லா பின் அபி குஹாஃபா, அப்துல்லா. அவங்க பெயர் இயல் பெயர் என்னது? அப்துல்லா. இதை விளங்கிக்கணும். அடுத்து அவங்களுக்குரிய நிறைய சிறப்புகள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவங்களுக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைமிங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க ஸ்டார்டிங்ல, ஆரம்பத்திலேயே. அதற்கு பிறகு சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, ஒரு 21 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் குடும்பத்துல ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. யாரு? அவங்க வாப்பா. யாரு வாப்பா?
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு ஆரம்ப கட்டத்துல வந்தாங்க. அதுக்கிடையில இவங்க வாப்பாவுக்கு அல்லாஹ் நாடல, அவங்க வாப்பா மக்கா வெற்றி அடைந்த பிறகுதான் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அவர்களுடைய தந்தை பெயர் அபு குஹாஃபா. அபு குஹாஃபா, சரியா? அப்புறம் அப்போ வாப்பாவும் முஸ்லிமா இஸ்லாம். இது இன்னொரு ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க. வாப்பாவும் யார் ஆயிட்டாங்க? இஸ்லாம். பிள்ளையும் இஸ்லாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய மகன் பெயர் என்னது? அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவரும் முஸ்லிம். அந்த காலகட்டத்தில் இப்படி தொடர் முஸ்லிம்லாம் பார்க்க முடியாது. தொடர் முஸ்லிம்லாம் பார்க்க முடியாது. இப்ப நபிமார்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க, மனிதர்களில் சிறந்தவர் யார் அப்படின்னு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்காக்கும், உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகமா அஞ்சுறாங்களோ அவங்கதான் யாரு? மனிதர்களில் சிறந்தவர்கள். சரியான ஒரு பதில். இது அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான். சூரத்துல் ஹுஜராத்ல இதை சொல்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் ஆண்களை படைத்தான், பெண்களையும் படைத்தான், உங்களை குலங்களாக கோத்திரங்களாக ஆக்கி வைத்தான், நீங்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. என்றாலும் உங்களுடைய தனிச்சிறப்புகளையோ குலங்களையோ இனங்களையோ மொழிகளையோ தேசங்களையோ நாடு வரையறைகளையோ இவைகளையெல்லாம் வைத்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிறந்த நட்பை பெற முடியாது. குடும்ப பாரம்பரியத்தை வைத்து நட்பெல்லாம் பெற முடியாது. நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப அஞ்சுறீங்க, அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு பயப்படுறீங்க என்பதை வச்சுதான் நீங்க யாரா இருக்க முடியும், கண்ணியமானவரா இல்லையா என்பதை முடிவெடுக்க முடியும் என்கிறது அந்த வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தின் அடிப்படையில பதில சொல்லிவிட்டாங்க. உடனே கேட்கக்கூடியவர் என்ன கேட்கிறாங்கன்னா, நாங்க இத பத்தி கேட்கலங்கிறாங்க. அப்ப எதை பத்தி கேட்கறீங்க அப்படின்ற விளங்குது. எதை பத்தி கேட்கறாங்க? அப்ப குடும்பம், கோத்திரம், பாரம்பரியம், இப்ப இந்த விஷயத்துக்கு வர்றீங்களா என்று சொன்னால் அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம்ங்கறாங்க. ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யூசுஃப் நபியுல்லா இப்னு நபியுல்லா இப்னு நபியுல்லா. விளங்குதுங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க வாப்பா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க வாப்பா யாரு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்க வாப்பா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி. நீ பாரம்பரியத்தால் சிறந்தவரை காண வேண்டும் என்று சொன்னால் அப்ப நீ யாரை பார்க்கலாம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலாம். அப்போ பாரம்பரியம் பார்க்கலாமா? பாரம்பரியம் தாராளமா பார்த்துக்கோ. ஆனால் யாரா இருக்கணும்? உலகத்தில் இறைவனை அதிகம் அஞ்சுபவர்கள் மனிதர்களில் யாரு? நபிமார்கள். அந்த நபிமார்களுடைய சரித்திரத்துல பாரம்பரியத்துல ஒருத்தர் வர்றாருன்னா அவங்க இறைச்சவாதி தானே. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய இறைச்சவாதி, அவங்க மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய இறைச்சவாதி, அவங்க மகனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய இறைச்சவாதி, அவங்க மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய இறைச்சவாதி. அப்ப இறையச்சம் தான் அங்கேயும் தீர்மானிக்கிறதே ஒழிய குடும்பம் தீர்மானிக்கவில்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இறையச்சம் தான் முன்னணியில நிற்கும், இனப்பற்று இருக்கக்கூடாது, மொழியாலோ தேசத்தாலோ இப்படி எல்லாம் நீ முன்னாடி நின்று அதை காரணம் காட்டி அடிதடி சண்டை சச்சரவு பெரியவன் சிறியவன் என்கிற அந்த தாழ்வுமான இந்த இடையெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கு உடைச்சிட்டாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்துக்கிடுங்க. அவங்க வாப்பா யாரு? அபு குஹாஃபா. அல்லாஹ்வுடைய கிருபையால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு டான் பெரிய இஸ்லாத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மகனார் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் ஒரு சிறந்த ஒரு சஹாபி. அவங்களுடைய அந்த அந்த பரிசையில வரக்கூடிய அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மகன் அப்துல்லா பின் ஜுபைர் அவரும் ஒரு பெரிய ஷஹீத். அப்ப அந்த காலகட்டத்துல டக்குன்னு பார்த்தா ஒருத்தருக்கு வாப்பா முஸ்லீமா இருக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு பார்த்தா பிள்ளை முஸ்லீமா இருக்க மாட்டாங்க. பதிர் காலத்திலே வாப்பா பிள்ளையுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க, அங்கே ஆப்போசிட்ல நின்று சண்டை போட்டாங்க. இந்த விஷயத்தை எல்லாம் கவனிக்கும் பொழுது கூட யார் சிறந்தவராக இருக்காங்க? அபூபக்கர் சித்திக். ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு செட்டப்ல ஒரு சிறந்தவங்க என்பதையும் நாம பார்க்கலாம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே முதலாவது ஃபர்ஸ்ட் கேட்டகரியில அவங்க இருப்பாங்க, பேர் இருக்கும். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு வர்றாங்க, அப்படிதானே? அது ஒரு பெரிய சிறப்பு. பெண் இனத்திற்கு பெருமை சேர்த்தவங்க அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களெல்லாம் நம்ம அனுதினமும் நினைச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி துடித்து வரக்கூடிய நேரத்தில் அரவணைத்து ஆதரவு கொடுத்து நல்வார்த்தைகளை சொல்லி அவங்கள ஒரு கூல் பண்ணி அவங்கள கொண்டு போய் வரக்கா பின் நௌஃபல் அப்படி என்கிற ஒரு அறிஞர்கிட்ட போய் விட்டது யாரு? அன்னை
கதீஜா ரலியல்லாஹு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பெண் சிந்திக்க துவங்கினால், ஒரு பெண் படிக்க துவங்கினால், ஒரு பெண் பொறுமை காக்க துவங்கினால், ஒரு பெண் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று மனது வைத்து விட்டால் அல்லாவின் தூதரையும் அடையாளம் காட்ட முடியும் என்பதற்கு யார் வரலாறு? யாருங்க நபிய அடையாளம் காட்டினா? யாரு காட்டினா? உலகத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இவங்க நபிதான் என்று யார் மூலமா அடையாளம் காட்டப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு, அது என்னை கட்டி பிடிச்சிச்சு, என்ன சொன்னாங்க? என்னை இக்ரான்னு சொன்னாங்க. அப்படிங்கிற இந்த செய்திய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அப்புறம் கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா இதுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அவங்க என்ன ஆதரவா அதெல்லாம் நீங்க என்ன பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க என்ன சாதாரணமான ஆளா? நீங்க செய்யறது ஃபுல்லா நன்மையாங்க இருக்கு. நீங்க செய்யறது ஃபுல்லா நன்மையா இருக்கு. பொதுவா ஜோக்குக்கு சொல்றத மாதிரி இருந்தா, நம்ம ஊர்ல இத மாதிரி கணவர் பதறி வந்தா நீ ஒழுங்கா இருக்கணும், நீ பேசுற பேச்சுக்கு இப்படிதான் அப்படிலாம் சொல்லிடுவாங்க. அப்படி இல்ல, நல்லபடியா இருக்கட்டும் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமா, நல்ல நற்குடும்பமா, ஒரு முன்மாதிரி குடும்பமா, அழகான ஒரு குடும்பமா, இஸ்லாமிய குடும்பமா, இம்மையிலையும் மறுமையிலையும் பாரம்பரியம் மிக்க, அதாவது இரையச்சமுள்ள பாரம்பரியம் மிக்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலா என்கிற உயர்ந்த சொர்க்கத்தில் நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருக்கக்கூடிய குடும்பமா அல்லாஹ் நம் குடும்பங்களை கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு விஷயத்துக்கு சொல்லலாம் இல்லையா? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பதறது என்ன இருக்கு? வாங்க போத்திக்கிறேன், வாங்க போத்த தானே செய்யணும், வாங்க என்ன பண்ணுங்க இதானே. அதுல நீங்க எவ்வளவு நல்லவருங்க, தங்கமான மனிதருங்க, யாருக்காவது தீங்கி விளைவிச்சிருக்கலாம், ஏழை எளிய மக்களுக்கு உதவுறீங்க, அனாதைகளை அரவணைக்கிறீங்க, உறவினர்களை இணைத்து வாழ்றீங்க, தேவை உடையவர்கள் கேட்டா ஓடி போய் கொடுக்குறீங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அல்லாஹ் எப்படிங்க இழிவுபடுத்துவான்? இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போய் விட்டாங்க வரக்கா பின் நௌஃபல். வரக்கா பின் நௌஃபல் யாரு? அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அறிஞர். கிறிஸ்தவத்துல ஒரு உண்மை கிறிஸ்தவம்னு ஒண்ணு இருக்கும்ல, நல்ல விளங்கிடுங்க. உண்மை கிறிஸ்தவம்னு ஒண்ணு இருக்குது. உண்மை கிறிஸ்தவம் எங்க கொண்டு போய் விடும்? இஸ்லாத்துல கொண்டு போய் விடும். யூதர்களுடைய உண்மையான மார்க்கம் எங்க கொண்டு போய் விடும்? தௌராத்துல போய் விடும். தௌராத் எங்க கொண்டு போய் விடும்? இஸ்லாத்தை கொண்டு போய் விடும். உண்மையான கிறிஸ்தவம் பைபிள்ல விடும், உண்மை பைபிள்ல. அந்த உண்மை பைபிள் எங்க கொண்டு போய் விடும்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல விடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் விடுவாங்க, தரன்னு இழுத்து வா மூசா கொண்டு விட்டுருவாங்க. அப்படித்தானே? அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல அதை செஞ்சாங்கிறது ஒரு செய்தி. கதீஜா ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அந்த ஆரம்ப இடத்துல அல்லாஹ்வுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அது மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல வந்தவங்களுடைய லிஸ்ட் சொல்றேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு. அந்த டீம்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனேயே தாயியாக மாறுகிறார்கள். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று பிறரை கூப்பிடுறதுக்கு பாருங்க, அதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும், தனித்திறன் வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த அந்த நேரத்திலேயே அவர்களோடு சுமார் 8 பேரை கூட்டிட்டு வராங்க இஸ்லாத்துக்கு. எதுக்கு இதை சொல்றோம்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த இடத்தை பிடிக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சேர்ந்து களம் ஆடினார்கள். ஃபீல்ட் ஒர்க் பண்ணணுங்க. நம்மளால முடிஞ்ச ஒர்க்க பண்ணணும். அல்லாஹ்வுடைய கிருபையால வாரம் தொடர்ந்து பயானுக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான். அதுல கடுகின் மூக்கின் நுனியளவு, எள்ளின் மூக்கின் நுனியளவு மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு மாற்றுக்கிறது. எப்படி மாற்றுக்கிறது சொல்ல முடியும்? வீக் எண்டு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது என்றாலும் கூட இந்த 1 மணி நேரத்தை நான் இங்க பயானுக்கு வழங்கிடுவேங்கிறது ஒரு பெரிய விஷயம். அன்றைய காலகட்டத்தில் பயானுக்கு வந்தா அடி விடுவோம், பயானுக்கு வந்தா உத விடுவோம், அபூஜகல் அடிப்பான், ஒட்டகத்தின் அழுகி போன குடலை தூக்கி போடுவான், தூக்கி போட்டு மிதிப்பா, ஊர் நீக்கம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும்? ஹஸரத் பயமுறுத்துறா, இதை மட்டும் கட் பண்ணி போட்டுறாதீங்க. அப்படிலாம் ஒண்ணு இங்க கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையால சலாமத்தா இருக்கும், எந்த அலாமத்துக்கும் வாய்ப்பில்லை. விளைச்சிங்களா? அதே நேரத்தில் அன்றைய தினத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு அடிப்படையாக இருந்தது அவர்களுடைய தியாகம், சாக்ரிஃபைஸ், டெடிகேஷன். அப்படி நின்னாங்க. அல்லாஹ்வுடைய போட்ட உடனே அந்த லிஸ்ட் பாருங்க. இஸ்லாத்துக்கு வந்தாங்க பாருங்க, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்துல இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய லிஸ்ட். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன்னா இப்படி ஒரு 8 பேர் அப்படி வந்த உடனே ஒரு டீம். எதுக்குன்னா ஃபீல்ட் ஒர்க். அல்லாஹ் சொல்றான்ல, என்ன சொல்றான்? வல்தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர் வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்கள்ல ஒரு கூட்டம் இருக்கணும், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும்.
அது இருந்துகிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலகம் அழியும் நாள் வரைக்கும் உங்கள் ஒரு டீம் இருந்துகிட்டே இருக்கும், நன்மையை ஏவும் தீமையை தடுக்கும். உலகத்துல மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய நன்மை என்ன சொல்லுங்க பாப்போம். உலகத்துல ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். தாவா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹ் வஅமில ஸாலிஹா வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். வமன் அஹ்ஸனு கௌலன், சிறந்த சொல் சொன்னவர் யார்? சிறந்த சொல் சொன்னவர் யார்? தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, வஅமில ஸாலிஹன், தானும் நல்லறங்கள் செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம் என்று சொல்கிறான் ஒரு மனிதன். அது ஆனா ஒரு பெண்ணா இருந்தா சொல்லுகிறாள். எப்படி சொல்கிறாள்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்றாள், தானும் நல்ல ஒரு அமல்களை செய்து வாழ்க்கை வாழ்கிறாள், நான் முஸ்லிம் என்று சொல்கிறாள். சும்மா ரேஷன் கார்டுல நான் முஸ்லிம், நான் முஸ்லிம், பாஸ்போர்ட்ல அது அல்ல, செயல்பாடுகளின் ஊடாக அது செய்யறாங்கல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படி வர்றாங்க அந்த இடத்துக்கு? அபூபக்கர் சித்திக் சும்மா வரலையே, அவர்களுடைய வாழ்க்கையும் அர்ப்பணிப்பும் ஒத்துழைப்பும் என்ன சொல்ல. வந்த உடனே போய் தூக்கிட்டு வந்து ஒரு அவ்வளவு பேரை இஸ்லாத்துக்கு வாங்கின களப்பணியாற்றி அதற்காண்டி சலாசலத்துடைய அடியும் மிதியும் பட்டு அந்த இடத்துல ஷுஅபே அபி தாலிப் என்கிற கணவாயில், அபூ தாலிபுடைய கணவாயில் ஊர் நீக்கம். ஊர் நீக்கம்னா என்னது? ஊர் நீக்கம்னா கொஞ்சம் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வரும் அந்த பேச்செல்லாம், ஊர் நீக்கம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. இட்லிக்காரர்கள் இட்லி கொடுக்க கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு பார்த்திருக்கீங்களா? எல்லாமே சொல்லுவாங்க, விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அன்னைக்கு ஊர் நீக்கம், குழந்தை அலறல் சத்தம் கேட்கும், ஓன்னு கத்தம். அந்த ஒரு இடத்துல ஒதுக்கிட்டாங்க, காபால தொங்க விடப்பட்டாச்சு, இன்னின்ன வகைராக்கள் எல்லாம் ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களோடு எந்த குடுக்கல் வாங்கலும் இருக்கக்கூடாது என்று போட்டாச்சு. அந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு இருந்தாங்களே, ஏன் இருந்தாங்க? எவ்வளவு பெரிய செல்வந்தரு, எவ்வளவு பெரிய பாரம்பரியம் மிக்கவரு இல்லையா? பெரிய குடும்பத்துக்காரங்க. பெரிய குடும்பத்துக்காரராக இருந்தாலும் அன்றைக்கு ஊர் நீக்கத்தில் அவர்கள் எதற்காக அப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும்? இஸ்லாம். அதான் விட்டாங்க ஸ்டேட்டஸ். எது ஸ்டேட்டஸ்? எது அந்தஸ்து? எது மரியாதை? இஸ்லாத்தை விட உலகத்தில் எதையா அந்தஸ்து, இஸ்லாத்தை விட எதையா ஸ்டேட்டஸ் என்று தங்களுடைய வாழ்க்கையினூடாக வாழ்ந்து காண்பித்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்துக்கு வந்த உடனே தாவா என்பதை இஸ்லாம் விரும்புகிறது. ஒவ்வொரு மனிதரும் தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, 5வது அத்தியாயம் 2வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நன்மைகளிலும் இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து நிற்க வேண்டும். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியங்களில், வரம்பு மீறக்கூடிய காரியங்களில் நீங்கள் சேரக்கூடாது. அல்லாஹ் சொல்றானே சூரத்துல் அஸ்ர்ல, அல்லாஹ் சொல்றானே வத்தவாஸவு பில் ஹக், 4 பண்பு. அதுல ஒரு சிறந்த பண்பு என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கணும். அந்த தாவாவுல முன்மாதிரியாக இருந்தாங்க. அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத காலகட்டத்தில் இருந்தவங்க யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நாம பெரும்பாடம் போறோம், நாமளும் செய்யணும், தாவா செய்யணும். நாமளும் தாவா செய்யணும். எப்படி தாவா செய்யணும்? எப்படி தாவா செய்ய சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான தாவா சொல்லுங்க பாப்போம். நீங்க எப்படி தாவா செய்யலாம்? ஒண்ணு இல்ல, சிம்பிளான விஷயம். நீங்க நம்ம தோழிகள் இப்போ நீங்க ஏதாவது ஒரு கடை வீதிக்கு போகும்போது தாவா செய்வீங்க தெரியுமா? அந்த கடை வரைக்கும் போயிட்டு ஒரு வரியா 20 ரூபா கிடைக்கும், எல்லா சாமானும் கிடைக்கும். இது ஒரு தாவா. சோத்துக்கு போகும்போது போனோம், சாப்பாடு போக போனேன், வரியா இல்லை, நீங்க சாப்பாடு இருக்காம போகும்போது கூட்டு போமா, எனக்கு வரதுக்கு ஒரு பாரியா இருக்கு, அந்த மாதிரி விஷயம். அதெல்லாம் சேர்ந்து போக வேண்டியதான், சேர்ந்து சாப்பிடணும், நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதுதானே பத்திரமா போயிட்டு வரணுமே. உலகத்துக்கு வந்தாச்சு பத்திரமா வாழணும், உலகத்துக்கு வந்தாச்சு பத்திரமா போகணும், உலகத்துக்கு வந்தாச்சு சொர்க்கத்துக்கு போகணும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களையும் இந்த உலகத்தின் நன்மையை கொடு, மறு உலகத்திலும் நன்மையை கொடு, நரகத்திலிருந்து எங்களை காத்தருள் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடிய பாதையில சேர்ந்துக்கணும். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் போய் தாவா செய்யலாம். ஒரு ஏழை இப்பெல்லாம் குறைச்சிட்டாங்க டயத்தை. 7:15 to 8 மணிக்கு பயன் முடிஞ்சிருப்பா. விறுவிறுன்னு வந்து உட்காரு, கொஞ்ச நேரம் பயன் கேட்டு போய, அப்புறமா போய் சாப்பிட்டுக்கலாம், போ, அப்புறமா வெளியே போயிட்டு. என்ன சொல்றீங்க? இது தாவாங்க, சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பிள்ளைகள் செய்யறாங்களே, என்ன மதரசத்துல் இஹ்சான், என்ன நடக்கும் ஈசான்ல?
தாவா பிள்ளைகள் விஷயத்திலே, குழந்தைகள் விஷயத்திலே, எதிர்கால இளந்தளிர்களுடைய விஷயத்திலே, பெற்றோர்களுடைய விஷயத்திலே, ஆண்கள் விஷயத்திலே, வட்டார விஷயத்திலே, தெருக்காரர்கள் விஷயத்திலே, ஊர் மக்கள் விஷயத்திலே ஏதாவது ஒன்றை நாம் ஒரு மாற்றி விட மாட்டோமா? ஏதாவது ஒன்றை நாம் செய்து விட மாட்டோமா? ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி விட மாட்டோமா? இவர்களுடைய சிந்தனைகள் சிதறிவிடாமல் அதை அப்படியே கோர்த்து விட மாட்டோமா? நட்பாதைகளிலே, நேரிய வழிகளிலே, சொர்க்க பாதைகளிலே, நல்லவர்களின் நடைமுறைகளிலே இதான விருந்தாவும். இது அபூபக்கர் ரலியல்லாஹு செஞ்சாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நீ எல்லாத்துக்கும் வந்தாங்கல்ல. என்ன துட்டு கேட்டா தர்மத்துக்கு முன்மாதிரி உங்களை மாதிரி வேற யாரும் கிடையாது. அடுத்த டாபிக் வாங்க. துட்டு கேட்டா சுப்ஹானல்லாஹ் இருப்பதை இது எடுத்து கொடுக்கிறது ஒண்ணு, கிள்ளி கொடுக்கிறது ஒண்ணு, அள்ளி கொடுக்கிறது ஒண்ணு, அனைத்தையும் கொடுக்கிறது ஒண்ணு. அபூபக்கர் ரலியல்லாஹு எந்த வகையை சார்ந்தவர்கள்? அனைத்தையும் கொடுக்கின்ற வகையை சார்ந்தவர்கள். சொல்லலாம், ஆனா செய்யணும் இல்லைங்க. சொல்லலாம், என்கிட்ட இருந்தா நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லலாம். இருந்தார்கள், கொடுத்தார்கள், சிறந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு என்று சொன்னாலே ஒரு ஈமானிய எழுச்சி ஏற்படும். ஷைத்தான் விரண்டு ஓடுகிற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு பார்த்து திகைத்த ஒரு மாமனிதர் யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுனா அவர்களுடைய சொல், அவர்களுடைய செயல், அவர்களுடைய எவ்வளவு பெரும் பெரும் புரட்சி. இன்ஷா அல்லாஹ் அவங்கள பத்தி பேசுவோம். பெரும் பெரும் புரட்சிக்கு சொந்தக்காரர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்றாவது நான் தர்மத்தில் ஜெயிச்சது, என்றாவது தர்மம். எவ்வளவு பெரிய விஷயங்க. அப்ப போட்டி இருந்திருக்கு. எதுக்கு போட்டி இருந்திருக்கு? தர்மம் செய்யறது. அது ஒரு முக்கியமான ஒண்ணு. போட்டி எப்படியாவது ஜெயிச்சிடணும், எப்படியாவது ஜெயிச்சிடணும். இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன். சலாசலம் சொல்லிட்டாங்க, கொண்டு வாங்க, இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன். எப்படி? வீட்டுல உள்ள பாதி எடுத்துட்டு வந்துட்டேன்டாங்க. வீட்டுல உள்ள பாதி எடுத்து தர்மம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான் தர்மத்தை வந்து அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, நான் கொடுத்தேன் நீ கொடு, நீ கணக்கு பார்த்தா நான் கணக்கு பார்ப்பேன்னு சொல்றான். நீ கணக்கு பார்த்தனா நான் என்ன செய்வேன்? கணக்கு பார்ப்பேன். கொடுத்தா எப்படி இருக்கும், குறைஞ்சிருமா, என்ன செய்யும், அதுக்கு என்ன செய்யுது கணக்கு பார்த்தா அப்ப நானே என்ன செய்வேன்? கொடுக்கவா வேண்டாமா அப்படின்னு கணக்கு பார்ப்பேன். ஏன்னா அல்லாஹ் திறந்து விட்டா அது நல்ல ஐடியாலஜிங்க. அது ரப்புட்ட போய் உளுந்துடணும். ரப்புட்ட போய் நம்ம சரணடைந்து விட்டால் ரப்பு திறந்து தந்து விடுவார். அடுத்து எப்படிப்பட்ட சஹாபாக்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அவ்வளவு பெரிய ஒரு சிற அபூபக்கர் ரலியல்லாஹு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அவங்கள பத்தி நம்ம பேசுவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தர்மத்துல அல்லாஹ் சொல்றான், நீ கொடுப்பா. உனக்கு மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு வித்துக்களை போல. அந்த ஒரு வித்தில் 100 கதிர்கள் இருக்கும். 100 கதிர்கள், ஒவ்வொன்றிலும் 7 கதிர்கள், 7 கதிர்கள், ஒவ்வொன்றிலும் 100 வித்துக்கள் இருக்கும். ஒன்று 7 700 அப்படின்னு அல்லாஹ் சொல்லி பன்மடங்கு ஆகும் சொல்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கொண்டு கொடுங்க. ஈமானுக்கு எவ்வளவு பெரிய உதாரணம். ஏன்னா வாழ்க்கையில மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு சாப்பாடுக்கு தான் போவான். இப்போ வீட்டுக்கு போவோம், இட்லி வாங்கிட்டு போவா, தோசை வாங்கிட்டு போவா. தோசை வாங்கணும், இட்லி வாங்கினா கடையில போய் தோசை கடை தருவாங்களா? நான் தான் அசன் தாலிக்கு வந்திருக்கேன், தோசை கொடுங்கண்ணா. துட்ட குடியாம யாராலும் வந்துட்டு போ, துட்ட பண்ணா. துட்டு தானே பேசுது, துட்டு தானே எல்லாமே. ட்ரெஸ் வேணும், துட்டு வேணும். வாடகை கொடுக்கணும், துட்டு வேணும். வரி கொடுக்கணும், துட்டு வேணும். எல்லாமே துட்டு. துட்டுதான் ஒரு மனிதனின் மதிப்பீடு. அந்த துட்டை வந்து கொட்டினார்கள், அல்லாஹ்விடத்திலே மதிப்பை பெற்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தர்மம் கொடுக்கக்கூடிய நேரத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சு பாருங்க, அதனால சிறந்தவர்கள். எல்லாத்தையும் அப்ப கூட பாருங்க, அவங்க சொல்லல அந்த வார்த்தையை. நான் அடிக்கடி பயான்ல அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டுல ஒண்ணுமே இல்ல, நான் அவ்வளத்தையும் வலிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லல, நம்ம தான் சொல்றோம். அப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு வலிச்சு கொடுத்துறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அனைத்து எடுத்து வந்து கொடுத்தாங்க, அவங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல, நம்ம தான் சொல்றோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருந்தார்கள் என்று சொன்னாங்க. அதுதான் ஈமானிய பலம், வலிமை. ஈமானிய பலம், வலிமை என்பது இதுலதான் இருக்கு. அப்ப தாவாவுல முன்னிலையில இருந்தாங்க, அதனால் சிறப்பு. என்னென்ன இஸ்லாம் சொல்கிற கான்செப்ட் அனைத்திலும் ரோல் மாடலாக இருந்தவர்கள் யாரு? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. தர்மத்திலும் தான், தர்மத்துல அவ்வளவு அர்ப்பணிப்புங்க. அந்த காலகட்டத்துல அடி சரியான அடி விடும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பையெல்லாம் சதைச்சிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் போட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து, இன்னைக்கு நாம சில காட்சிகளை பார்க்கின்றோம்.
நீ இப்படி சொல்லு, நீ அப்படி சொல்லு, நீ இப்படி சொன்னாதான் விடுவோம் உங்களை. ஜெய்ஷ் முஸ்லீமை பிடிச்சிக்கிட்டு சொல்றான், இப்படி நீ சொல்லு, நீ எப்படி அல்லாஹ் அக்பர் சொல்லுவ, நீ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, இப்படி சொல்லு அப்படி சொல்லு. என்ன செய்யறான்? அடிக்கிறான், பாக்குறோம்ல, அடிக்கிறான், உதைக்கிறான், கொல்லுறான், மாட்டுக்கறி சாப்பிடுறியா, கொல்றான். இதை இன்னைக்கு நம்ம பாக்குறோம், பேஸ்புக் இந்த இதெல்லாம் வர்றதுனால நமக்கு தெரியுது. அன்றைக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பிடிச்சு பிள்ளைங்க கையில, சின்ன பிள்ளைங்க கையில சங்கிலி கட்டி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு சதையெல்லாம் பிஞ்சு தொங்குதுங்க தோழலாம். அப்படி பயங்கரமான வேதனை. இது ஒரு பக்கம். இந்த மாதிரி 2-3 இந்த நாள் நேரத்துல எல்லாம் இங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, நஹ்தியா ரலியல்லாஹு அன்ஹு என்பவர், அவருடைய மகள், இவங்கெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், இவங்கெல்லாம் அடிமைகளாக இருந்தவர்கள். அது மாதிரி அப்துத்தான் கிளையை சார்ந்த ஒரு பெண், இப்போ அந்த பெண்ணிடத்துல அடிமையாக இருக்காங்க இவங்க எல்லாம். அது மாதிரி ஆமிர் பின் புஹைரா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் அடிமைகளா இருக்காங்க 3 பேர். இந்த 3 பேரையும் விலைக்கு வாங்குறாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. விலைக்கு வாங்கி 3 பேருக்கு உரிமை விடுறாங்க. போயிட்டோம். அன்னைக்கெல்லாம் அடிமையில விலைக்கு வாங்கினா என்ன செய்வாங்க? வேலை, வீட்டு வேலை பார்க்கணும். அது செஞ்சிருக்கலாமே, அது கூட செஞ்சிருக்கலாமே. அம்மா, நான் உன்னை விலைக்கு வாங்கிட்டேன், நீ பாத்துக்கோ, என்னுடைய மகள்களை கவனிச்சுக்கிடுங்க, வீட்டை கவனிச்சுக்கிடுங்க, சமையல் தூத்து பெருக்குங்க, என்னென்ன தேவை செஞ்சுக்கிடுங்க, எங்க வீட்டுல இருந்துக்கணும், உன்னை நான் தான் விலைக்கு வாங்கியிருக்க சொல்லலாம்ல. அவங்க என்ன செஞ்சாங்க? அபூபக்கர் சித்திக் எவ்வளவு பெரிய காப்பாத்தி விட்டாங்க. எஸ்டேப். இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததால் அவர்களுடைய அந்த எஜமானர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அடிக்கிறது, உதைக்கிறது, துன்புறுத்துறது, வதைக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கோபத்தை ஃபுல்லா யார் மேல இறக்குறது? அந்த நேரத்துல அவர்களை காசு கொடுத்து வாங்கி, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய ஒரு, இதனால தானே சிறந்தவங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காசு கொடுத்து வாங்கி விடுதலை செய்யறது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த காசு அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொருட்டே கிடையாது. இந்த துட்டு அப்படின்னு தான் போராடுவோம். என்ன துட்டு? அல்லாஹ்ட்ட கொடுத்தா தருவான், ரப்பு தருவான். அப்படி ஒரு எவ்வளவு பெரிய அந்த ஈமானுக்கு பெரிய சோதனை இல்லைங்க. டக்குன்னு நமக்கு ஒரு ஆட்டம் கண்டுருமே துட்டுன உடனே. அப்படின்னு அன்னைக்கு பிரச்சனை எதுல வருது? அண்ணன் பிரச்சனை என்ன வருது? எல்லாம் இதுலதான் நிக்குது. கடைசியில நிக்கிற இடம் அந்த பொருட்டை தூக்கி போட்டவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அர்ப்பணிப்பு செய்தவர்கள். வீட்டுல அங்க ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஹிஜ்ரத்துக்கு போறது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். வீட்டுல உள்ள அவ்வளோத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பவும் அவங்க தொடச்சிருக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க. எடுத்துட்டு போயிட்டா அபூ குஹாஃபா வந்துட்டாப்ல, அவருக்கு பார்வை கம்மி. அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க வாப்பா. ஆனா அன்றைக்கு அவங்க இஸ்லாத்துக்கு வரல. நேரா வீட்டுக்கு எங்க போய் எப்படி கேட்பாப்புல, பிள்ளை எப்படி கேட்பாங்க, எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்பாங்க. எங்க போயிட்டான், கூட போயாச்சா? யார்கிட்ட? அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. எங்க போயிட்டான்? எல்லாத்தையும் விட்டு போயிட்டா, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயாச்சா அப்படின்னு படப்பட இந்த 2 பேர் புள்ளையில எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. மனுஷன் புள்ளையில புலிகளா வளர்த்திருக்கிறாங்க. இஸ்லாத்தின் மீது அக்கறை கொண்டவர்களா, ஆற்றல் கொண்டவர்களா, தியாகம் மிக்கவர்களா, எல்லா வகையிலும் முன்னெடுப்பு செய்யக்கூடியவர்களாக பிள்ளையை வளர்த்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன பண்றாங்கன்னா அந்த பிள்ளைங்க, ஆகா பெத்தாப்பா வந்துட்டாங்க, பெத்தாப்பா யாரு? அபூ குஹாஃபா. பெத்தாப்பா இப்ப என்ன கேட்பாங்க? பாப்பாவை திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க? ஏன்னா அவர் இஸ்லாத்துக்கு வரல. ஈமானுடைய சுவை இருக்குல்ல, அது அந்த சுவையை உணர்ந்தா ஒண்ணுமே தெரியாது. சுவையை உணரலாம் பாக்குறதா அதிசயமா தெரியும். வீட்டுல கொம்மரி பிள்ளைவா, அப்படியே பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள இருக்குவா, பாப்பா இருக்கிற நானு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரா, துட்டு ஏதோ வச்சிருக்கிறாரா அப்படின்னு உடனே எதுவுமே வைக்கல. வீட்டுல மாடா குழி மாதிரி இருக்கும்ல அந்த காலத்துல. இந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, இந்த சின்ன சின்ன கூழாங்கல் இருக்குல்ல, அது பைசா. அப்பதான் இந்த பைசா அப்ப அந்த கல் மாதிரி தொட்டு பார்த்தா பைசா மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்ட கல்லா சேர்த்து அதுக்குள்ள வச்சுட்டாங்க. அபூ குஹாஃபா பார்வை இல்லாதவர். யாரு சொன்னா எங்க வாப்பா எதுவுமே வைக்கலன்னு? யாரு சொன்னா? பாருங்க, அங்க இருக்கு பாருங்க. அப்படியா வச்சிட்டு இருக்காரா? அந்த நேரத்துல ஆஃப் பண்றது, நேரா போய் அப்படியே போயிட்டாப்ல. இது இந்த பிள்ளைங்க செஞ்ச வேலைங்க, பிள்ளைங்களுடைய அந்த வலிமை. அவங்க ஆமா அப்படிதான் இருக்காரு, ஊனா போயிடுறாங்க அப்படின்னு சொல்லாம, அப்பா போயிருக்கக்கூடிய இடம் கடை வீதியோ அல்லது நட்பு சந்திப்போ இல்ல, இது இறை நட்பு சந்திப்பு, இறை தூதர் சந்திப்பு, தியாக பயணம், அர்ப்பணம். ஹிஜ்ரத்துக்கு போயிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பெரும் பேற்றை
அவர்களுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த குடும்பத்திற்கே கொண்டு வரக்கூடிய ஒரு பணிக்குள்ள போயிருக்கிறாங்க. அது அப்படியே அந்த பிள்ளைங்க ஏத்துக்கிறாங்க. சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணிருக்கு யோசிச்சு பாருங்க. கழுத்துல உள்ளது காலம் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிருக்கிறான்னு சொல்லும் போது பெருமைப்படுறது எவ்வளவு பெரிய விஷயம். அது என்னங்க நெக்ஸ்ட் அடுத்த கட்டம் எவ்வளவு ஒரு இருண்ட கட்டமா இருந்திருக்கும். அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன செய்ய? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெரியுது நம்ம பிள்ளைங்களும் அல்லாஹ்வுடைய கிருபையால தியாக பெண்மணிகள், பிள்ளைகளும் மிக பெரும் உயரத்திற்கு வரக்கூடிய வல்லவர்கள். இதெல்லாம் விளங்குனதுனால அபூபக்கர் எடுத்துட்டு போயிட்டாங்க. பயணங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த விஷயம் அர்ப்பணம் என்பது அபூபக்கர் ரலி தெளிவா இருக்காங்க. எதெல்லாம் மார்க்கத்துல சிறந்த பண்போ, இதையெல்லாம் அல்லாஹ் இந்த மக்களிடத்தில் எதிர்பார்க்கின்றானோ அவைகள் அனைத்திலும் முன்னுதாரணமாக இருந்தவர்கள் யார்? அபூபக்கர் ரலி. 3 விஷயத்தில் உங்களிடத்துல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், குறிப்பிட்டிருக்கிறேன். ஒன்று என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாவாவுல முன்னெடுப்புகள்ல முதன்மையாக இருந்திருக்கிறார்கள். 2வது தர்மத்தில் இருந்திருக்கிறார்கள். அடுத்து அர்ப்பணிப்புகள்ல அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு பண்புகள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், வரக்கூடிய காலங்கள்ல நாம பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்வில் இருந்து பெறக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நாம் நம்முடைய வீட்டார், நம்முடைய சந்ததிகள் அனைவர்களுக்கும் பரவுவதற்கு முயற்சிப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழலை நமக்கு எல்லாம் தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த குறிப்பிட்ட இந்த தலைப்பை நிறைவு கொண்டு வருகிறேன். வாஹ தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.